கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் உலகரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நாம் ஆதியாகமம் 44வது அதிகாரம் 2ஆம் பாகத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதிக்கு திறவுகோல் வசனமாக நான் தேர்ந்து கொண்ட வசன பகுதி ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதற்கு அவன், அப்படிப்பட்ட செய்கை எனக்கு தூரமாய் இருப்பதாக எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாயிருப்பான். நீங்கள் சமாதானத்தோടെ உங்கள் தகப்பனத்திற்கு போங்கள் என்றான். பிரியமானவர்களே, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தங்களுடைய குற்றத்தை உணர்கிறார்களா என்பதை சோதிப்பதற்காக தன்னுடைய பானபாத்திரத்தை, வெள்ளியால் ஆகிய பானபாத்திரத்தை தன்னுடைய உடன் பிறந்த தம்பியின் சாக்கில் வைத்து தைக்கும்படி தன்னுடைய வீட்டு விசாரணைக்கு கட்டளையிட்டான். அவனும் அதே போன்று செய்தான். இப்பொழுது மறுபடியும் பின்தொடர்ந்து போய் அவர்களை பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு அவர்கள் சாக்குகளை ஆராய்ந்து பார்த்தபோது பென்யமீனுடைய சாக்கிலே அந்த பானபாத்திரம் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டது. உடனே அவர்கள் எல்லோரும் அந்த சாக்குகளை மறுபடியும் கழுது மேல் ஏற்றிக்கொண்டு அழுது புலம்பிக் கொண்டு கதறிக்கொண்டு யோசேப்பிடத்தில் வருகிறார்கள். யூதாவும் அவன் சகோதரர்களும் திரும்பவும் எகிப்துக்கு வந்து யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள். அங்கே எல்லாரும் யோசேப்பின் முன்னிலையில் தரையில் குப்புற விழுந்தார்கள். யோசேப் அவர்களை நோக்கி, என்ன காரியம் செய்தீர்கள்? என்னை போன்ற மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் விஷயங்கள் தெரிய வரும் என்று அறியாமல் போனீர்களா என்றார். அதற்கு யூதா, என் ஆண்டவனாகிய உம்மிடத்தில் நாங்கள் என்ன சொல்லுவோம்? நாங்கள் எவ்வாறு எங்கள் நீதியை விளங்க பண்ணுவோம்? எங்கள் அக்கிரமத்தை தேவன் விளங்க பண்ணினார். பாத்திரம் வைத்திருக்கிறவனும் நாங்களும் உமக்கு அடிமைகள் என்றான். ஆனால் யோசேப்பு, அப்படிப்பட்ட காரியம் எனக்கு தூரமாய் இருப்பதாக எவன் வசத்தில் பாத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அவனே எனக்கு அடிமையாயிருப்பான். நீங்கள் சமாதானத்தோட உங்கள் தகப்பனிடத்திற்கு போங்கள் என்றான். அப்ப யோசேப்பு இடத்தில் யூதா ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். 18 24 வரைக்கும் உள்ள வசன பகுதி. அப்பொழுது யூதா முன்பாக வந்து, உம்முடைய அடியேன் உமது காதுகள் கேட்க ஒரு வார்த்தை சொல்வேன், கேட்பீராக. நீர் பார்வோன் ராஜாவுக்கு ஒப்பாகி இருக்கிறீர். நீர் எங்களிடம் உங்களுக்கு தகப்பனாவது சகோதரனாவது உண்டா என்று கேட்டீர். அதற்கு நாங்கள், எங்களுக்கு வயது முதிர்ந்த தந்தையும் அவருக்கு முதிர் வயதிலே பிறந்த ஒரு இளம்பையனும் உண்டு என்றும், அவனுடைய தமையன் இறந்து போனான் என்றும், பென்யமீன் ஒருவன் மாத்திரமே அவனை பெற்ற தாயின் பிள்ளையாக மீந்திருப்பதால் அவன் மேல் என் தகப்பன் அலாதி பிரியம் வைத்திருக்கிறார். யார் மேல? பென்யமீன் மேல அலாதி பிரியம் வைத்திருக்கிறார் என்றும் கூறினோம். அப்பொழுது நீர் அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள், என் கண்களினால் அவனை காண வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னீர். ஆனால் அவன் எங்கள் தந்தையை விட்டு பிரிந்தால் அவர் இறந்து போவார் என்று நாங்கள் கூறினோம். அதற்கு நீர், உங்கள் இளைய சகோதரன் இங்கு வராவிட்டால் இனி நீங்கள் என் முகத்தை காண்பதில்லை என்று சொன்னீர். இதை நாங்கள் எங்கள் தந்தைக்கு அறிவித்தோம் என்றார். யாக்கோபின் தவிப்பை யோசேப்புக்கு எடுத்துரைத்தல். அடுத்தபடியாக 25 34 வரைக்கும் உள்ள வசனம். அதற்கு எங்கள் தந்தை எங்களை நோக்கி, நீங்கள் திரும்ப போய் நமக்கு தானியம் வாங்கி கொண்டு வாருங்கள் என்றார். ஆனால் பென்யமீனை கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு போவோம், ஏனென்றால் அதிபதி அவ்வாறு கட்டளையிட்டார் என்றோம். அப்போது எங்கள் தந்தை, என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றால் அவர்கள் ஒருவன், யாரு? யோசேப்பு, இவ்விடத்திலிருந்து போய்விட்டான், என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் ஏதோ காட்டு மிருகத்தால் பீருண்டு இறந்து போனான். இதுவரைக்கும் அவனை காணாமல் இருக்கிறேன். இப்போது இளையவனாகிய பென்யமீனையும் நீங்கள் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் அவனுக்கு மோசம் நேரிட்டால், கவனிங்க, அவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரமை இரவு யாகுலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார்.
எனவே இளையவனான பென்யமீனை இவ்விடத்தில் விட்டு நாங்கள் திரும்பி போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனுடைய ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறதால் அவர் இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில் இறந்து போவார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். இவனுக்காக நான், யூதாவாகிய நான், என் தந்தையிடம் உத்தரவாதம் கொடுத்துள்ளேன். எனவே அவனை விடுவியும், அவனுக்கு பதிலாக நானும் உமக்கு அடிமையாக இருப்பேன் என்றான். இளைவனை விட்டு எப்படி தந்தையிடம் நான் செல்வேன்? அவ்வாறு சென்றால் என் தந்தைக்கு நேரிடும் தீங்கை நான் எவ்வாறு காண்பேன் என்று சொல்லி புலம்புகிறான் யூதா. சகோதரர் எல்லோருக்கும் திகில் பிடித்து விட்டது. சார் தான் இதோடு யோசேப்பு வந்து பென்யமீனை வைத்துக் கொள்ள போகிறான் அந்த அதிபதி. நம்ம போனோம்னாக்க நம்ம அப்பாவும் சாக போறாரு, என்ன நடக்குமோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற நம்ம 45ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம். 45ஆம் அதிகாரத்தை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த யூடியூப் நிகழ்ச்சியில் பார்ப்போம். மட்டுமாக கேட்ட உங்கள் யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன் சகோதரர்களே. என்னுடைய முயற்சிகள் எல்லாவற்றுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். முக்கியமாக இணையதள ஊழியம் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்பதற்காக அடியனுக்கு தேவன் கிருபை அளிக்க வேண்டுமாய் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். fccrministries.org என்ற தலைப்பிலே நான் வந்து அந்த வலைத்தளத்தை வெளியிட்டு இருக்கிறேன். இந்த பிடிஎஃப் வரும் இல்லையா, பிடிஎஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதில் வந்து அந்த வலைத்தளத்துடைய அட்ரஸ்லாம் தெரியும். fccrministries.org என்ற தலைப்பில் அந்த வலைத்தளம் வருகின்றது. நீங்கள் அந்த வலைத்தளத்தை பார்வையிடும்படியும் அந்த வலைத்தளமானது உலகம் முழுவதும் எல்லா மொழிகளிலும் பரவ வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறேன். அதோடு கூட அஞ்சல் வழி கல்வி திட்டத்தை நீங்கள் கவனியுங்கள். உங்களுக்கு அஞ்சல் வழி கல்வி வேண்டுமென்றால், அஞ்சல் வழியில் வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்தால், முறைப்படி தொகுக்கப்பட்ட ஒரு 90 பாடங்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு உள்ளது. அதை 5 பாடங்களாக உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். அப்படி அனுப்புகின்ற போது இதை நீங்கள் படித்து கேள்விகள் பகுதியை நீங்கள் திருப்பி அனுப்பினால் அடுத்த பகுதி உங்களுக்கு அனுப்பப்படும். இவ்வாறு 90 பாடங்களை முடிப்பவர்களுக்கு அருமையான சான்றிதழ் ஒன்று வழங்கப்படும். உலக ஊழியத்தின் சார்பில் அருமையான சான்றிதழ் ஒன்று வழங்கப்படும். அதோடு கூட பிரியமானவர்களே, இந்த அஞ்சல் வழி கல்வியில் இதுவரை சேர்ந்துள்ள சுமார் 140 மாணவர்கள் மாணவிகள் நல்ல முறை பயில வேண்டும் என்பதற்காகவும் ஜெபியுங்கள். அப்படின்ற ஊழியங்கள் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கும்படி, அதற்கான நிதி உதவிகள் கிடைக்கப்பெறும்படி ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.